இங்க ஒரு பொண்ணு ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருப்பா. இப்ப அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸும் ரொம்ப லூஸ் ஆகிரும். இந்த பொண்ணு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பா. சுத்தி இருக்கிறவங்களாம் இந்த பொண்ணுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாம இந்த பொண்ணை பார்த்து சிரிச்சுட்டு தான் இருப்பாங்க. இப்ப இன்னொருத்தர் வந்து அந்த பக்கமா போயிட்டு இருப்பாரு. அவரும் வந்து அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டு போயிட்டு ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்ட்டு போறப்போ வந்துட்டு ஒரு வயசானவங்க வந்து அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க. இந்த பொண்ணு இப்படி திரும்பி தேங்க்யூ அப்படின்ட்டு சொன்ன உடனே அவங்க பலார்னு போட்டு அடிப்பாங்க. யார் நீங்க, எதனால என்ன போட்டு அடிக்கிறீங்கன்னு கேட்கிறப்போ நான் தான் நீ தான் நானுன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்ப இந்த வயசானவங்க இருக்காங்களா, அவங்க தான் இந்த பொண்ணோடைய ஃபியூச்சர். 25 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க டைம் டிராவல் பண்ணி வந்திருப்பாங்க. இந்த பொண்ணு சின்ன வயசா இருக்கும் போது எடுக்க தெரியாதனால நிறைய முடிவுகளை தப்பு தப்பா தான் எடுத்திருப்பா. அதனால இப்ப இந்த பொண்ணுக்கு பாஸ்ட்டுக்கு போயிட்டு அவங்களோட தலையெழுத்தை மொத்தமா மாத்துறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கும். எதெல்லாம் நம்ம தப்பா செஞ்சோமோ அது எல்லாத்தையும் இந்த தடவை கரெக்டா பண்ணிடணும் அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு வந்து அதெல்லாம் நம்பவே மாட்டா. இவங்க ஏதோ பைத்தியம் அலறிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இந்த பொண்ணு கார் எடுத்துட்டு கிளம்புவா. இன்னைக்கு என்ன டேட் அப்படின்ட்டு அவங்க பார்த்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு நீ கார் எடுத்துட்டு கண்டிப்பா போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. உன்னோட வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய ஒரு பெரிய ஆக்சிடென்ட் இன்னைக்கு நடக்க போகுது, அதனால கண்டிப்பா நீ போக கூடாதுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த பொண்ணு அதெல்லாம் கேட்காம போயிட்டே தான் இருப்பா. சரி அட்லீஸ்ட் போறது தான் போற, அந்த பிரிட்ஜுக்கு அடியில போகாத, பிரிட்ஜுக்கு மேலே ஏறிப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்துல இந்த பொண்ணு இவங்க சொல்றதுலாம் கேட்க வேணாம் அப்படின்னு தான் நினைச்சிருப்பா. ஆனா ஏதோ ஒரு யோசனையில வந்து சரி அவங்க சொல்றதுதான் கேட்போமே அப்படின்னு பிரிட்ஜ் மேல போயிருப்பா. கரெக்டா கீழே ஒரு ஆக்சிடென்ட் ஆகியிருக்கும். நல்ல வேலையா அந்த பொண்ணு வந்து ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சிருப்பா. இப்ப இது வந்து குட்டியான ஆக்சிடென்ட் தான், வாழ்க்கையே திருப்பி போடுற அளவுக்கு அப்படியே இவங்க காப்பாத்திட்டாங்க அப்படின்னா இப்ப இந்த பொண்ணு வந்து இந்த ஆக்சிடென்ட்ல தான் இந்த பொண்ணு அவளோட ஹஸ்பண்டை மீட் பண்ணிருப்பா. இந்த ஆக்சிடென்ட்ல தான் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, கல்யாணமும் பண்ணிருப்பாங்க. இப்ப இந்த பொண்ணு அவளோட வாழ்க்கையிலே பண்ண ஒரு பெரிய தப்பு என்னன்னா இவரை கல்யாணம் பண்ணது தான். அதனால நம்ம முதல்ல வந்து இவரை மீட் பண்ணவே கூடாது. இவரை மீட் பண்ணாம இருந்தாலே நம்மளோட பாதி பிரச்சனை சரியாயிடும், நம்மளோட வாழ்க்கையை ரொம்ப நல்லா தான் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இப்ப இவங்க வந்து அந்த பொண்ணை மீட் பண்ண விடாம பண்ணிருப்பாங்க. இப்ப இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து பார்த்தா இந்த பொண்ணோட ஃபியூச்சர் வந்து வீட்டுல தான் உட்காந்துருப்பாங்க. இந்த பொண்ணு இப்ப கூட நம்பவே மாட்டா, நம்மள ஏமாத்துறதுக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்ட்டு போலீஸ்க்குலாம் கால் பண்ணுவா. ஆனா அவளை பத்தி இந்த பொண்ணுக்கு மட்டுமே தெரிஞ்ச சில விஷயங்கள் எல்லாம் இவங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் உண்மையா தான் இவங்க சொல்றாங்க போல இருக்கு அப்படின்ட்டு இந்த பொண்ணு நம்பியிருப்பா. இந்த பொண்ணு பயங்கர வெகுளி தான், ரொம்ப அப்பாவியா இருந்துட்டு வாழ்க்கையில நிறைய தப்பான முடிவுகள் எல்லாம் எடுத்திருப்பா. ஆனா இப்ப ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்காங்களே இவங்களுக்கும் இந்த பொண்ணுக்கும் வந்து சுத்தமா சம்பந்தமே இல்லாத மாதிரி இந்த பொண்ணு இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருந்தா இவங்க வந்து பட்டு திருந்தி வந்து பயங்கரமா மாறிட்டு இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு இருக்கிற நாலேஜ், அவங்க கத்துக்கிட்ட பாடம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இந்த பொண்ணை வந்து ட்ரெயின் பண்ணி நம்மளோட வாழ்க்கையை சூப்பரா மாத்திடணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்காங்க.